வணக்கம் அன்பு சொந்தங்களே. தெரிந்து கொள்ளும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குற்றாலம், தென்காசி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காற்றாலை மின்சாரம் வந்து நிறையா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்துருப்போம். அது ஏன் நம்ம பகுதியில் டெல்டா மாவட்டங்கள்லாம் இல்லைன்னு பார்த்தோம்னாக்க, அந்த காற்றோட சுழற்சி வந்து நம்ம பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த அந்த ஏரியாவில் குற்றாலம், தென்காசி பக்கம் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். அது ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த காற்றாலைகள் அங்கே பார்த்துருக்கலாம், நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த காற்றாலைலாம் யார் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய அளவில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய மெகா துணிக்கடை வச்சுருக்கவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியாக இருக்கும். ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சுருக்கவங்க, இவங்களாம் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா அப்படி இல்லையாம். அந்த இடத்துல போய் ஒரு கான்ட்ராக்ட் மாரி பேசிக்கிறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் பேசிக்கிட்டு, இவங்க இந்த காற்றாலை அமைச்சு அரசாங்கத்துக்கு வந்து இந்த மின்சாரத்தை வழங்குறாங்க. அதாவது இவங்க மின் கட்டணம், அதாவது இவங்க ஒரு 10,00,000 20,00,000 வருது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 20,00,000 கரண்ட் பில் வருதுனாக்க, அங்கே அந்த காற்றாலையில் எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ அந்த காசு போக மிச்ச காசு அவங்க கட்டுவாங்களாம். இல்லை அவங்க காற்றாலையில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க அங்கே ஓடினுச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து இவங்க வாங்கிக்குவாங்களாம். பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இந்த காற்றாலையை வச்சுருக்காங்க. தனிப்பட்ட நபர் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபேக்ட்ரி, இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, மால் வச்சுருக்கவங்க தான் இந்த காற்றாலையை அங்கே நிறுவியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நேற்று தான் எனக்கு தெரியும், இல்லை வேறு எதுவும் தகவல் இருக்கான்னு தெரியல. இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது. வணக்கம் போஸ் யூடியூப் சேனல். இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.